கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஆவிக்குரிய மாற்றத்துக்கான காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த காலங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எங்களோடு பேசுவாராக. நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம், விசுவாசத்தில் கிறிஸ்து இயேசுவை நாங்கள் இருதயங்களில் தரிப்பித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளிலும் எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி. ஆமென். அதாவது கிறிஸ்து இயேசுவை பற்று அந்த அன்பில், அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பு, அந்த அன்பில் நம்ம என்ன செய்யணுமா, வேர் கொண்டு நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு மரத்தினுடைய வேர் அந்த மரத்தினுடைய உறுதியில இருக்கு. அந்த மரம், அந்த வேர் எவ்வளவு உறுதியாய் நிலத்தோட இறுகி பிடிக்கிறதோ அந்த மரம் எவ்வளவு காற்று புயல் வந்தாலும் அசையாம இருக்கும். சில மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரம் பெரிதா இருக்கும், ஆனால் லெகுவா டக்கன அந்த மரம் கிழிஞ்சிடும். காரணம் என்னடா, அந்த வேர் சரியான முறையில அந்த நிலத்தை இறுக்கி பிடிக்கிறது இல்லை. அந்த நிலத்தை இறுக்கி பிடிக்கும் பொழுது 2 நன்மை அடையுது. ஒன்று, அந்த நிலம் மணல் அந்த வெளியில போகக்கூடாதபடி இறுக்கி பிடிக்கிறது ஒன்று வேறு. அடுத்தது, அந்த மரத்தினுடைய நிலைய தன்மையை உருவாக்குறதுக்கு, செழிப்பு தன்மையை உருவாக்குறதுக்கு, மரத்துக்கு தேவையான போஷாக்கை உண்டாக்குறதுக்கு அந்த வேர் அந்த மரத்துக்கு தேவையான உணவை கடத்துகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுனுடைய அன்பில வேர் ஒன்றி நிலை பெற்றவர்களாக வேண்டும். நம்ம வேர் கொள்ளும் பொழுதுதான் நாம் நிலையாய் நிற்க முடியும். நம்ம எந்த அளவுல வேர் கொண்டிருக்கிறோம் அங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:3 சொல்லுகிற, நீதிமானுடைய வேர் அசையாது. ஏன் அசையாதுண்டா, அவன் கிறிஸ்து இயேசுவின் மேல வேர் கொண்டிருக்கிறபடினால, கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குள்ள அவன் வேர் கொண்டிருக்கிறபடினால அந்த வேர் அசையாது. எப்படி புயல் வந்தாலும், காற்று வந்தாலும், மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், சுனாமி தான் வந்தாலும் அந்த வேரை அசைக்க முடியாது. காரணம்டா, அவன் கிறிஸ்து என்னும் அந்த மணலோட அவன் இறுக்கி பிடித்திருக்கிறபடினால அவன் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, வேர் பரிசுத்தமா இருந்தால் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும். வேர் உறுதியா இருந்தா, வேர் நல்ல நிலம் தண்ணீர் உள்ள இடத்துல இருந்தா, வேர் நல்ல ஒரு உறுதியான இடத்துல இருந்தா, அந்த கிளைகளும் அழகா செழிப்பா ஆரோக்கியமா தன் காலத்துல கனிகளை கொடுக்கக்கூடிய விதமா அந்த கிளைகளும் இருக்க. காரணம் என்னடா, அது வேர். அதுதான் சொல்றாரு. சரிங்களா பிரியமானவர்களே, ரோமர் 11:16 சொல்ற, வேர் பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். அதனால் கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டும். அப்ப என்ன செய்யணுமா, நம்ம அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவருக்குள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நாம் என்ன செய்யணுமா, நடக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் நம்மிடத்தில் ஆண்டு இருப்பாங்க. நம்ம அன்பில் வேறுற்ற வேணும். கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு எவ்வளவு ஆழமகலமற்ற அன்பு. அந்த அன்பில் நம்ம ஆழமாய் வேரூன்றி அதில் நிலை பெற்றவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது நம்மளை யாருமே அசைக்க முடியாது. ஏண்டா, கிறிஸ்து என்னும் கண்மலை மேல நம்ம வேர் கொண்டிருக்கிறபடினால அவருடைய அன்பு எங்களுக்குள்ள ஊட்டாய் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் கொள்ளவும் அவருடைய அன்பை வெளிக்காட்டவும் கிருபை செய்வாராக. God bless you all.